கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். இன்றைய வேத பகுதி ஏசாயா அதிகாரம் 42. இதோ, நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதுமில்லை, பதறுவதுமில்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது: நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரியா குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிடக் கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடு முடியில் இருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுக்களாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னிடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல், கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? யாக்கோபை சிறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். ஏசாயா
அதிகாரம் 43. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பெரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பழிகளின் இடத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின்
தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்புக் கொடுப்பேன். 1 கொரிந்தியர் அதிகாரம் 13. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. சங்கீதம் அதிகாரம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 6ஆம் பாட்டு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா உந்தன் அன்புக்காய் ஸ்தோத்திரம் 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 தேவா லோகத்தின் பாவபாரமெல்லாம் லோகத்தின் பாவபாரமெல்லாம் தேகத்தில் ஏற்றநாதனே தேகத்தில் ஏற்றநாதனே ஸ்தோத்திரம் 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 தேவா உந்தன் அன்புக்காய் ஸ்தோத்திரம் 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 தேவா சத்ருவின் புத்திரனாகிய என்னை சத்ருவின் புத்திரனாகிய என்னை தேவ புத்திரனாக்கியதால் தேவ புத்திரனாக்கியதால் ஸ்தோத்திரம் 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 தேவா உந்தன் அன்புக்காய் ஸ்தோத்திரம் 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 தேவா எந்தன் நாமம் உந்தன் புஸ்தகத்தில் எந்தன் நாமம் உந்தன் புஸ்தகத்தில் சேர்த்ததை நினைத்ததா சேர்த்ததை நினைத்ததா ஸ்தோத்திரம் 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 தேவா உந்தன் அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா உம்மை பின்பற்ற வேண்டாம் என்று உம்மை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி போன நாதனே சொல்லி போன நாதனே ஸ்தோத்திரம் 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 தேவா உந்தன் அன்புக்காய் ஸ்தோத்திரம் 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 தேவா கர்த்தனே சபேத்த மூலம் கர்த்தனே சபேத்த மூலம் சத்ருவை ஜெயித்ததா சத்ருவை ஜெயித்ததா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா உந்தன் அன்புக்காய் ஸ்தோத்திரம் 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 தேவா ஜீவனுள்ளோர் மத்தியில் என்னை ஜீவனுள்ளோர் மத்தியில் என்னை ஜீவனோடு வைத்ததால் ஜீவனோடு வைத்ததால் ஸ்தோத்திரம் 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 தேவா உந்தன் அன்புக்காய் ஸ்தோத்திரம் 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 தேவா எந்தன் ஆவி ஆத்ம சரீரம் எந்தன் ஆவி ஆத்ம சரீரம் என்றைக்குமாய் ஏற்றோனே என்றைக்குமாய் ஏற்றோனே ஸ்தோத்திரம் 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 தேவா உந்தன் அன்புக்காய் ஸ்தோத்திரம் 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 தேவா இப்போது டியூன் ஸ்பாட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் 365 சேனல் கிடைக்கிறது. ஃபாலோ பண்ணுங்க.